நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் அவங்க ஆகஸ்ட் 12 இன்னைக்கு பண்ண முக்கியமான எல்லா அப்டேட்ஸும் டீடைல் வீடியோல பாத்துடலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பெருசா நிறைய விஷயங்கள் எதுவுமே பண்ணல. பட் ஆனா முக்கியமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டம் தான் ஃபுல் டே நடந்துச்சு. அந்த சட்டப்பேரவை கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டீடைல் வீடியோ சொல்றேன். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க 9:30 கரெக்டா ஷார்ப்பா நம்ம சட்டப்பேரவை கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு கொள்கையை எடுத்திருந்தாங்க. அந்த கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிருக்கு வர நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கொள்கை எடுத்திருந்தாங்க. அந்த கொள்கைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கொள்கையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க முக்கியமா ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் இப்போ இந்த இடத்துல நிக்கிறதுக்குமே முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டி, அம்மா, அக்கா, தங்கை அவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சோ அவங்களுக்கு நான் முக்கியமாக என்னோட சைட்ல இருந்து நான் முக்கியமாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கேட்கும்போது ரொம்ப வேலிடான ஒரு ரீசனா இருந்துச்சு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா உமன்ஸ்க்கு இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது நம்ம ஆட்சியில தான் நடக்குது. இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை அது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவங்க சொன்னது பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மகளிருக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல அதுல இருக்கிற ஏடிஎம்கே அதுக்கு மட்டும் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டிஎம்கே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்காங்களா அவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க நம்ம முதலமைச்சர் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்காக நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பிரதம மந்திரி செலக்ட் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா சட்டப்பேரவை முடியும் போது இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவங்க கொண்டு வந்த தீர்மானங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டன அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண் பட்ஜெட்டுக்கான பதிலுரையை அமைச்சர் வினோத் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிளியரா. இந்த மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவை ரொம்ப தெளிவா ஷார்ப்பா ஒரு மணி போல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியும் போது அவங்க ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சட்டப்பேரவை கூட்டம் நெக்ஸ்ட் மண்டே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இடையில மீதி எல்லா நாளும் லீவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மண்டே காலைல ஷார்ப்பா 9:30 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவங்க சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வெற்றி தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2026 நாளைக்கு நடக்குது. அது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. நெக்ஸ்ட் அப்படி என்ன பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதா பாடணும் அப்படின்றதுக்கான ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பண்ண முக்கியமான எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.